ஹலோ எவ்ரிவன். நித்தி ஆயோக் இந்த பேர் இல்லாத கொஷின் பேப்பரையும் உங்களால் பார்க்க முடியாது. பெரும்பாலும் எல்லா எக்கனாமிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் இப்படி தான் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த நித்தி ஆயோக் வந்து இப்போ ஒரு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நித்தி ஆயோக் பார்க்குறதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்குது. அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னாலையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி தான் நம்ம இந்தியா வந்து இப்போ அடுத்து ஒரு 10 வருஷம் இயங்க போகுதுன்னா ஒரு பிளான் ஒன்று வைக்கணும். நான் இந்த நாளில் இப்போ நம்ம பேசிக்காக சொல்லணுன்னா, நான் நாளைக்கு இதை படிப்பேன், நாளன்னைக்கு இதை முடிச்சிருவேன், அடுத்த வருஷம் நான் வந்து வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று நம்ம வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்தியாவும் ஒரு பிளான் ஒன்று வைக்கிது. நான் இந்த வருஷத்தில் இதெல்லாம் வந்து மக்களுக்கு செய்வேன், அடுத்த வருஷத்தில் இப்படி மக்கள் வந்து இந்தந்த திட்டத்தால் பயன்பெறுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் நாடு வந்து வல்லரசாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அந்த பிளான் வந்து எப்போன்னு ஆரம்பிச்சதுன்னா 1928 1928 சோவியத் யூனியன் தான் முதல்ல பிளானிங் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ நம்ம அவங்க கிட்டேருந்து தான் காப்பி அடித்தோம். நம்ம நாடு வந்து சுதந்திரம் வாங்கினது அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்தது 26 ஜனவரி 1950. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதிலிருந்து ஒரு 2 மாதம் கழித்து உடனே வந்து பிளானிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. யாருன்னா நேரு. இந்த பிளானிங்கன்றதை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னா நேரு தான். ஸோ வந்து 15 மார்ச் 1950 அப்போ இருந்து தான் வந்து பிளானிங் போட ஆரம்பிக்கிறாங்க. பிளானிங் கமிஷன் வந்து உருவாகுது. சரி, ஓகே. அப்புறம் 1 ஏப்ரல் 1951 அதிலிருந்து தான் பிளானிங் ஏரா ஸ்டார்ட் ஆகுது. 51லேருந்து 56 அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர் 5 வருஷத்துக்காக ஒரு பிளான் வந்து அப்படியே போட்டுக்கிட்டு வராங்க. அந்த பிளானிங் கமிஷன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. ஸோ அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ வந்து இப்போ 5 வருஷத்துக்காக அந்த பிளான் வந்து ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் அந்த பிளான் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் அங்கங்கே வந்து ட்ராப் ஆகும், அங்கங்கே வந்து 2 வருஷம் 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி மாறும். ஸோ அது இருக்கட்டும், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. நம்ம 2014 வந்து பிஎம் மோடி வந்து வந்தார் ஆட்சிக்கு. அவர் வந்ததும் இது மாதிரி பிளானிங் வந்து இனிமேலுக்கு பிளானிங் கமிஷன் வந்து வேணாம், ஸோ வந்து இனிமேலுக்கு நம்ம நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு துறையை வந்து ஃபார்ம் பண்ணி இனிமேலுக்கு அவங்க அந்த செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. ஸோ 13 ஆகஸ்ட் 2014 அன்னைக்கு பிளானிங் கமிஷன் இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிடுறாங்க. அப்போ அந்த டேட் ரொம்ப முக்கியம். அப்போ எப்போ கலைச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா 13 ஆகஸ்ட் 2014. ஸோ அதுக்கப்புறமா வந்து நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு பாடி வந்து வந்துடுச்சு. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ இது வந்து ஜனவரி 1 2015 இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ வந்து அரசியலமைப்பில் இதை சொல்லலை. ஸோ அதனால் இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. இதுவே ஒரு கொஷனாக மாறும். ஸோ ஜனவரி 1 2015 அன்னைக்கு தான் வந்து இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வரதெல்லாமே நித்தி ஆயோக் தான் வந்து பிளானிங் பண்ணுறதெல்லாம் வந்து நித்தி ஆயோக் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இதை மேலோட்டமாக பார்த்துக்காங்க. புக்கில் இருக்கிற கொஷின். நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து முழு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒன் டைம் எஸ்ஐலேயே அதிலே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ஐயில் ஒரு கொஷின் வந்துச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதுதான் அதோட விரிவாக்கம். ஜனவரி 1 2015 வந்து ஃபார்ம் பண்ணது. இது வந்து ஒரு பாலிசி திங்க் டேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி 13 ஆகஸ்ட் 2014 அப்புறமா வந்து இது வந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் தான் இதோட சேர்மன். இது வந்து யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக வந்து யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அடுத்ததாக வந்து இந்த வைஸ் சேர்மன் வந்து யாருன்னா, வைஸ் சேர்மன் வந்து ஒருத்தர் இருப்பார் சேர்மனுக்கு கீழே. அவர் தான் வந்து இதோட ஃபங்க்ஷனல் ஹெட்டு. பிஎம்ங்கிறது வந்து வெறும் ஹெட்டு தான், சேர்மன். ஆனால் வந்து இதோட ஃபங்க்ஷனல், அது வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறது யாருன்னா வைஸ் சேர்மன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் யாருன்னா அரவிந்த் பனார்கியா. இப்போ இவர் வந்து என்ன ஆயிருக்காருன்னா 16வது ஃபினான்ஸ் கமிஷனோடைய சேர்மனாக வந்து இப்போ வந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு விசி. சரி, ஓகே. அடுத்ததாக வந்து
நித்தி ஆயோகோட பில்லர்ஸ் பார்த்தோன்னா ப்ரோ பீப்புள், ப்ரோ ஆக்டிவிட்டி, பார்ட்டிசிபேஷன், எம்பவரிங், இன்க்ளூஷன் ஆஃப் ஆல், ஈக்குவாலிட்டி, டிரான்ஸ்பரன்சி. இதில் எது வந்து பில்லர்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஏன்னா நித்தி ஆயோகன்றது அவ்வளோ முக்கியமான டாபிக். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சேர்மன் யார்? பிரைம் மினிஸ்டர். அடுத்து வந்து வைஸ் சேர்மன் யார்? அது வந்து பிஎம் தான் நாமினேட் பண்ணுவார். இப்போ யார் இருக்கா? ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் யாருன்னா அரவிந்த் பனார்கியா. இப்போ வந்து யாருன்னா சுமன் பெரி அப்படிங்கிறவர் தான் இப்போ வந்து வைஸ் சேர்மனாக இருக்கார். அடுத்து வந்து சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அது வந்து பிஎம் நாமினேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு செக்ரட்டரி ரேங்கில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருன்னா பரமேஸ்வரன் ஐயர் தான் வந்து ஃபஸ்ட்டு சிஇஓவாக இருந்தார். இப்போ வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து சிஇஓவாக இருக்கார். இவங்களுக்கு கீழே வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக ஒரு 5 பேர் இருப்பாங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸாக ஒரு 2 பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் 2 பேர் வரையும் இருக்கலாம். இன்னொன்று எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், நான் முன்னாடி சொன்னல கேபினெட் மினிஸ்டர்ஸ், அதாவது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சில பேர் வந்து இதில், அதாவது மேக்ஸிமம் 4 பேர் வெளியே இருப்பாங்க. ஒரு 4 பேர் வரைக்கும் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக வந்து இருப்பாங்க. சரி, ஓகே. இதில் வந்து இவங்க கவர்னிங் பாடி, இவங்க தான் வந்து செயல்படுத்தக்கூடிய துறை. அந்த கவர்னிங் பாடி அப்படின்றது யாரை சொல்லுவாங்கன்னா, அதில் யார் யார் இருப்பாங்கன்னா, அந்த பிரைம் மினிஸ்டர், வைஸ் சேர்மன், அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து எல்லா ஸ்டேட்ஸோட சிஎம்மும் இருப்பாங்க, லெஃப்டினன்ட் கவர்னர்ஸும் இருப்பாங்க. அதாவது ஸ்டேட்டு ஒரு 28 இருக்குது, யூனியன் டெரிட்டரிஸ் ஒரு 8 இருக்குது. ஸோ ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து சிஎம் வந்து ஆட்சி செய்வாங்க. யூனியன் டெரிட்டரிக்கெல்லாம் வந்து லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்னு சொல்லுவாங்க. கவர்னர்ஸ் வந்து ஆட்சி செய்வாங்க. ஸோ இவங்க எல்லாரும் வந்து அந்த நித்தி ஆயோகோட கவுன்சில் இருப்பாங்கன்னு கேட்டால் ஆமாம், இருப்பாங்க. ஸோ இது வந்து குரூப் 4லேயோ 1லேயோ கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து சிஎம் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்களும் வருவாங்க. அந்த கவர்னிங் பாடிங்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து தான். இதை தவிர்த்து ரீஜனல் கவுன்சில்னு போடுவாங்க. ரீஜனல் கவுன்சில்னால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ் மட்டும் சேர்த்து, இப்போ நம்ம காவேரி பிரச்சனை அது மாதிரி ஏதோ ஒரு பஞ்சாயத்து அது மாதிரினா, நம்ம கர்நாடகா, ஆந்திரா இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 ஸ்டேட்ஸை சேர்த்து வச்சு ஒரு பிரச்சனைக்காக வந்து போடுறது ரீஜனல் கவுன்சில். அவங்க ஒரு ஸ்பெசிஃபைடு டென்யூருக்காக இருப்பாங்க. ஏதோ ஒரு இஷ்யூஸ் அது மாதிரின்னா அது மாதிரி அமைப்பாங்க. அப்புறம் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். இந்த துறையில் இப்போ காவேரி பிரச்சனைன்னா அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு அந்த துறையில் வந்து ஸ்பெஷலாக இருக்கிற ஆட்களை வந்து ஸ்பெஷல் இன்வைட்டீஸாக அவங்கக்கிட்ட வந்து டிசிஷன் கேட்குறதுக்காக வந்து அவங்கள வந்து ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து ஒரு அதான் அந்த நாலேஜ் பேஸ்டு பர்சன்ஸாக இருக்கலாம். சரி, ஓகே. அடுத்ததாக வந்து இவங்க என்னென்ன இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 10 இண்டெக்ஸ். இந்த இப்போ நடந்த குரூப் 1 கொஷினில் இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து இந்த 10ல் ஏதாவது ஒரு 4 கொடுத்துட்டு எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸு, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ்ஸு, குளோபல் இனோவேஷன், இந்தியா இனோவேஷன், மல்டி டைமென்ஷனல் போவர்ட்டி இண்டெக்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஸ்டேட் எனர்ஜி இண்டெக்ஸ், ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதிலேருந்து ஏதாவது ஒன்று நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ ஓகே, இது வரையிலும் நித்தி ஆயோகோட பேசிக் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து இவங்க இந்த இண்டெக்ஸ் எஸ்டிஜி இண்டெக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4th எடிஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2023 to 24. இந்த எடிஷன் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி பேசிக்காக பார்க்கணுன்னா, இது வந்து ஒரு 13 இண்டிகேட்டர்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்களுடைய ஐடியாஸ் படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 16 எஸ்டிஜி பின்னாடி பார்க்கலாம். அதாவது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், நிலையான வளர்ச்சி குறியீடு அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. இந்த கொஷின் வந்து இப்போ குரூப் 1ல் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து இதோட வரிசை வந்து சொல்லுங்கள் லைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோட வரிசையும் முக்கியம். இதை வந்து தமிழில் பார்த்துக்கோங்க. போவர்ட்டி, ஹங்கரு, ஹெல்த்து, எஜுகேஷன், ஈக்குவாலிட்டி, வாட்டரு, சானிடேஷன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 வரைக்கும் இருக்குது. ஸோ 16 எஸ்டிஜியும் ரொம்ப முக்கியம். நம்ம எப்போ எழுந்து கேட்டால், தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த 16 சொல்ல தெரியணும், லைனாக சொல்ல தெரியணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இவங்க என்ன ஸ்கோர் வைக்கிறாங்கன்னா 0 to 100, அதாவது 0லேருந்து 100 வரைக்கும் வைக்கிறாங்க. 100ங்கிறவங்க சென்டம்னா
டாப்பர் தானே சென்டர் எடுப்பாங்க அது மாதிரி. ஸோ 100ங்கிறவங்க வந்து ஹை குவாலிட்டி, அதிகமான ரேங்க்கு. 0ங்கிறவங்க வந்து லீஸ்ட்டு. ஸோ இதுபடி வந்து ஒரு 4 டிவிஷனாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அச்சீவர், ஃப்ரண்ட் ரன்னர், பர்ஃபார்மர், அஸ்பரன்ஸ். ஸோ அச்சீவருங்கிறவங்க வந்து 100 சென்ட் அடித்தவங்க, 100க்கு 100. ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்ன்றவங்க வந்து 65லேருந்து 99. பர்ஃபார்மர்ஸுங்கிறவங்க வந்து 50லேருந்து 64. அஸ்பிரன்ஸுங்கிறவங்க வந்து 0லேருந்து 49 இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க. சரி, ஓகே. இப்போ வந்து 2023, 24 வந்து நம்மளுடைய நேஷ்னல் லெவல் ரேங்க் என்னென்னா 71. 66லேருந்து இப்போ 71க்காக வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ எந்தெந்த துறையில் வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1 போவர்ட்டியில், டீசன்ட் ஒர்க் அண்டு எக்கனாமிக் க்ரோத்தில், அதாவது 8. அடுத்து வந்து 13 கிளைமேட் ஆக்ஷனில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வளர்ந்துருக்கோம், நல்லா வந்து முன்னேற்றம் வந்திருக்கு. ஸோ கோல் 13 வந்து கோல் 1 விட அதிகமாக இருக்குது. அதாவது கிளைமேட் ஆக்ஷன் வந்து போவர்ட்டியை விட வந்து நல்லா வந்து நம்ம செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. இதுக்கு வந்து என்னென்ன இன்டர்வென்ஷன்ஸ், அதாவது என்னென்ன திட்டங்கள்லாம் நம்ம இதன்படி வந்து வந்துச்சுன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ன, வீடு கட்டி தரது. அடுத்து வந்து ஸ்வச் பாரத் மிஷன், க்ளீன் இண்டியா. அடுத்து வந்து ஆயுஷ்மான் பாரத், ஹெல்த்துக்கு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் வந்ததுனால வந்து இப்போ நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. சரி, ஓகே. எல்லா ஸ்டேட்ஸும் வந்து ஓவராலாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு, முன்னத்துக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில் வந்து 32 ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் வந்து இருக்கிறாங்க. 4 ஸ்டேட் வந்து பர்ஃபார்மர் கேட்டகரியில் வந்து இருக்கிறாங்க. அடுத்து டாப் ஸ்டேட்ஸ் யாருன்னா உத்தரகாண்ட், கேரளா, 3rd வந்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடோட ரேங்க் என்னன்னு கேட்டாங்கன்னா எஸ்ஐயில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாடோட ரேங்க் என்னன்னு கேட்டாங்க 3rd. இதில் வந்து யூடியில், அதாவது யூனியன் டெரிட்டரியில் வந்து டாப் யாருன்னா சண்டிகர். அடுத்தது அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்த 16 முக்கியம், அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆண் பெண் சமத்துவத்தில் வந்து 10வது இடத்துலையும், சுத்தமான குடிநீரில் வந்து 9வது இடத்துலையும், நிலையான நகரங்கள் மற்றும் சமூக குறியீட்டில் வந்து 10வது இடத்துலையும், இது மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ரேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரேங்க்கு சும்மா பேசிக்காக அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன ஒரு சொல்கிறாருன்னா, அண்ணாமலை சார் அவர்கள், ரொம்பலாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகல தமிழ்நாடு, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்காங்க. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம 9வது 10வது இடத்துல தான் வந்து இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடுன்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்தோம்னா, தமிழ்நாட்டோட ரேங்க் வந்து அது ஸ்கோர் வந்து 78. ஸோ நம்ம வந்து அந்த 65லேருந்து 99 வரைக்கும் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம 78ல் இருக்கிறோம். ஸோ நம்மளும் வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னர். தமிழ்நாடோடைய ஸ்கோர் என்னன்னு கேட்டாங்கன்னா 78. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழ்நாடு அவுட் ஆஃப் 100க்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும். போவர்ட்டியில் வந்து 92, ஹங்கரில் வந்து 75, ஹெல்த்தில் வந்து 77. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அந்த அளவுக்குலாம் நம்ம படிக்க தேவையில்லை, ஸ்பெசிஃபிக்கலாக அது கேட்க மாட்டாங்க. ஸோ ரேங்க் ஸ்கோர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 78 தமிழ்நாடுது, 71 வந்து இந்தியாவுது. ஸோ நம்ம வந்து இந்தியாவோட நேஷ்னல் ஆவரேஜை விட நம்ம அதிகமாக தான் இருக்கோம். அதே அங்கே எப்படி திட்டங்கள் சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டுக்கு நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தாயுமானவர் திட்டம். ஸோ இதெல்லாம் வந்து போவர்ட்டியை வந்து நம்ம மேம்படுத்துறதுக்கு வந்து உதவி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததே தான் எம்எம்ஆரில் 54 தமிழ்நாடு கேட்டகரி பார்த்திங்கன்னா, மார்டலிட்டி ரேட்டில் 13, ரோட் டெத்தில் 23. ஸோ இது மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, சும்மா அந்த ஸ்கோர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நித்தி ஆயோகோட இந்த கவர்னிங் கவுன்சில் யார் யார், சிஎம், அதாவது பிஎம் எல்லாம் வந்து அதில் யார் யாரெல்லாம் வருவாங்க வரமாட்டாங்க, அப்புறம் ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வந்து வரும். தேங்க்யூ.